దేవుని బిడ్డలు అన్ని స్థలంలో అది హెచ్చించు ఉన్నది. அவளுக்கு கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து ஆவிக்குரிய பூமிக்குரிய விதத்தில் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறார். ఘనతను ఐశ్వర్యం ఇచ్చి భూ సంబంధంగాను ఆత్మ సంబంధంగాను వారిని ఆశీర్వదించి ఉన్నది. அடுத்து தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது மனுஷன் என்ன செய்கிறது, அவன் ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் சிட்சிக்கிறார், அவர் காயப்படுத்துகிறார், அவர் காயங்கட்டி கர்த்தர் தம்மோடு இன்னும் கிட்டி நெருங்கும்படி உதவி செய்கிறார். దేవుని హస్తము దేవుని ఎదురు నుంచి వారు తొలగిపోయి దూరమైపోయినప్పుడు వారిని అయితే దగ్గరగా చేకూర్చి వాళ్ళు శిక్షించి వారికైతే బుద్ధి చెప్పి దేవుని ఎదురు సమీపింప చేయొచ్చు ఉన్నది. நான்காவது தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்துகிறார். దేవుని హస్తము నాలుగవదిగా దైవజనుని నడిపించి ఉన్నది. சில கடினமான பாதைகள் இருக்கும், కొన్ని కఠినమైన మార్గములు சில போராட்டமான பாதைகள் இருக்கும், కొన్ని పోరాటమైన మార్గములు எல்லா பாதையிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை நடத்துகிறார். అన్ని మార్గములు ప్రభువు అయితే మన చేతిని పట్టుకొని నడిపించును. ஐந்தாவது தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு அவர் சுகமாக்குகிறார். ఐదవదిగా దేవుని హస్తం అని చెప్పినప్పుడు ఆయన మన చేతిని పట్టుకొని ముట్టి బాగు చేయొచ్చు ఉన్నాడు. ஆறாவது அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர் கண்டு அவன் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பார்கள். ఆరవదిగా ప్రభు మనతో కూడా ఉంటే జనులు చూచి మన యందు విశ్వాసం ఉంచుదురు. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் காணும்போது, యెహోవా హస్తం మనకు తోడై ఉండి ఇతరులు చూచినప్పుడు, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசీర్వదిத்து பாதுகாக்கிறதை మற்றவர்கள் కాணும்போது, ఇతరులు మన దేవుడు మనల్ని ఆస్వాదించి కాపాడు ఇతరులు చూచినప్పుడు ஆண்டவரை விசுவாசித்து அவர்களும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுகிறார். వారైతే దేవుని యందు విశ్వాసం ఉంచి ప్రభు వైపు తిప్పబడుదురు. ஏழாவது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கும்போது மனுஷனுடைய கண்கள்ல దయవు கிடைக்க பண்ணுகிறார். ఏడుగా దేవుని దయగల కన్నులు మనతో ఉన్నప్పుడు చెయ్యి మనతో ఉన్నప్పుడు ఇతరులకు కనికరం దొరకచ్చు ఉన్నది. அதிகாரிகளுடைய கண்கள்ல దయ கிடைக்க பண்ணுகிறார். అధికారుల కన్నులో దయ చూపించున్నాడు. மற்ற மனுஷனுடைய கண்கள் దయ கிடைக்க பண்ணுகிறார். ఇతర మనుషుల కన్నులో దయ చూపించున్నాడు. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்போது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். దేవుని హస్తం మనకు తోడైనప్పుడు మనం అన్నిటిని పొందుకున్నట్టు హెబ్రీలో మనం చదువుచ్చు ఉన్నాము. எட்டாவது தேவனுடைய மனுஷன் வருகிற நிந்தைகளை சகிக்க வேண்டும். ఎనిమిదిగా దేవుని యొక్క జనులైతే నిందలు సహించుదురు. அப்போ தேவனுடைய கரத்தை குறித்து 7 காரியங்களை நாம் கடந்த நாட்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொருட்டுக்கும் சில காரியங்களை தியானித்தோம். ఇక దేవుని యొక్క చేతిని గురించి 7 కార్యములు గత వారంలో మనం నేర్చుకుని ఉన్నాము. எட்டாவதாக ఎనిమిదవదిగా ஒரு தேவனுடைய மனுஷன் பல நிந்தைகள் வழியாய் கடந்து போக வேண்டியது இருக்கும். ఒక దేవుని మనుషుడైతే నిందల మార్గం గుండా వెళ్ళవలసి ఉండెను. நிந்தையை தேவனுடைய மனுஷனாகிய மோசே அது அதிக பாக்கியம் என்று எண்ணினார். అయితే దైవజనుడైన మోషే అయితే ఇది గొప్ప ధనిత అని చెప్పి ఎంచుకొని ఉన్నాడు. நம்முடைய நிந்தைகள் வரும்போது சோர்ந்து போக கூடாது. మనకు నిందలు ఏర్పడినప్పుడు సమస్యలు పోకూడదు. சோர்ந்து போய் நாம் தளர்ந்து பின்வாங்கி போக கூடாது. సమస్యలు నీరసిల్లి మనం వెనుకబడి పోకూడదు. நமக்கு முன்பாக கடந்து சென்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பாதைகளிலும் அவர்கள் நிந்தைகள் வழியாக கடந்து சென்றார்கள். మనకు ముందుగా వెళ్ళిన పరిశుద్ధుల యొక్క మార్గం చూసినప్పుడు వారు నిందల మార్గం గుండా వెళ్ళి ఉన్నారు. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, హెబ్రీయులు 11:26 వాక్యం నందు மோசே கர்த்தருடைய நாமத்தில் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். మోషే అయితే యెహోవా కొరకు వచ్చిన నిందలు గొప్ప భాగ్యం అని చెప్పి ఎంచుకొని ఉన్నాడు. மత్తయి 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, మత్తయి సువార్త 5, 11, 12 చదివినప్పుడు, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை பொய்யாய் பேசுவானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. నా నిమిత్తం జనులు మిమ్మల్ని నిందించి హింసించి మీ మీద అబద్ధంగా చెడ్డ మాటల పలికినప్పుడు మీరు ధన్యులని చెప్పి చదువుచున్నాము. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, క్రీస్తుని కొరకై వచ్చే నిందలు 2 విధமான நிந்தைகள் உண்டு. 2 విధములైన నిందలు. ஒன்று கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, మొట్టమొదటిగా క్రీస్తు నిమిత్తం వచ్చే నిందలు. இன்னொன்று பாவத்தின் வருகிற நிந்தை, రెండవది పాపం వల్ల వచ్చే నిందలు. எகிப்தின் நிந்தை, ఐగుప్తు యొక్క నిందలు. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் எகிப்தின் நிந்தை. యెహోషువ 5:9 వాక్యంలో చదువుతున్నప్పుడు, ஒரு மனுஷன் பாவத்தில் வாழும்போது, ఒక మనుషుడు పాపంలో జీవించినప్పుడు, துன்மார்க்கமா జీవిக்கும்போது, దుర్మార్గంగా ஒரு జీవించినప్పుడు மனுஷன் மற்றவர்கள் பேசி பல நிந்தைகள் உண்டாகும். అయితే ఇతరులు మాట్లాడే ఒక నిందలు ఉండెను. அப்ப வெட்கமும் நிந்தையின் வழியாய் கடந்து செல்லும். அது அவருடைய பாவத்தினால் உண்டாகிற நிந்தை. సిగ్గు ద్వారాను నిందల ద్వారా వెళ్ళవలసి వచ్చింది. ఇది పాపం వల్ల కలుగుచున్నది. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை சுமந்து கொண்டு போக கூடாது. ఇది ఒక బిడ్డ మోసుకొని వెళ్ళొచ్చు ఉండకూడదు. இந்த நிந்தையை புரட்டி போட வேண்டும். ఈ యొక్క నిందను దొర్లింపవలెను. இந்த நிந்தையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ఈ నిందల నుండి విడుదల నొందవలెను. இப்படிப்பட்ட நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொண்டு அதை புரட்டி போட்டு ஜெயமாய் ஜீவிக்க வேண்டும். ఇట్టి నిందలు మన జీవితంలో రాకుండా మనమైతే వాటిని దొర్లించి మనల్ని కాపాడుకుని వెళ్ళొచ్చు ఉండవలెను. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை, క్రీస్తు కొరకై వచ్చే నిందలు, அதை சுமக்கணும். వాటిని మోయవలెను. அதை புரட்டி போடக்கூடாது. వాటిని దొర్లింపకూడదు. அந்த நிந்தையை சுமந்து எங்க கொண்டு போகணும்? ఆ యొక్క నిందలు మోసుకుని ఎక్కడికి వెళ్ళవలెను? பாளையத்துக்கு புறம்ப இயேசு வண்டை போக வேண்டும். పాలెము వెళ్ళిపోట యేసు యొద్దకు వెళ్ళవలెను. எங்க கொண்டு போகணும்? இந்த 11 எபிரெயர் 11ஆம் அதிகாரத்துல హెబ్రీయులు 11వ అధ్యాయం నందు
13:13. எபிரேயர் 13:13. హెబ్రీలు 13 వాక్యము. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து நாம் அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாருங்கள், நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு போக வேண்டும். అయితే మనం యేసు యొక్క నిందలు భరించి పాలెము ఎదుట మనం వెళ్ళవలెను. இந்த நிந்தையை சுமந்து கொண்டு மனுஷனிடத்துல போக கூடாது. ఈ యొక్క నిందలు మోసుకొని మనుషుల ఎదుటకు వెళ్ళకూడదు. இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை சுமந்து கொண்டு மனுஷனிடத்துல போக கூடாது. క్రీస్తు నిమిత్తం వచ్చే నిందలు మోసుకొని మనుషుల ఎదుటకు మనం వెళ్ళకూడదు. இந்த நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற இயேசு வண்டை போக ఈ வேண்டும். యొక్క నిందలు మోసుకొని పాలెమేలు పుట్టిన యేసు ఎదుటకి మనం వెళ్ళవలెను. அந்த நிந்தையை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துல வரணும். ఈ నిందలు మోయించి మనం యేసు దేవుని సన్నిధికి రావలెను. அங்க கர்த்தர் நம்மை ஆற்றுவா. అప్పుడు ప్రభు మనల్ని అక్కడ ఆదరించును. மகளே, நீ பயப்படாதே, నీవు భయపడకము. நாமத்து நிமித்தம் நீ நிந்தையை சுமக்கிறா, நீ பாக்கியவான். నా నామ నిమిత్తం నిందలు మోయించుందువల్ల నీవు நீ ధన్యుడవు. பாக்கியவதி. నీవు ధన్యురాలువు. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். నేను నిన్ను அப்ப ఆశీర్వదించును. தேவன் நம்மை தேற்றி நம்மை அரவணைப்பார். దేవుడు మనల్ని ఆదరించి మనల్ని ఆచరించును. மனுஷனிடத்துல போன என்ன செய்வான்? మనుషుల ఎదుకు వెళ్ళినప్పుడు ఏం చెప్పును? நீ எதுக்கு அங்க போகிற, నీవెందుకు అక్కడికి நீ వెళ్ళి அதை செய்யா, நீ போகாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு பிரித்து விடுவாங்க. అయితే ఆ యేసు ఎదుకు వెళ్ళవదని చెప్పి మళ్ళీ యేసు ఎదుకు విడదీగిరు. நீ ஆண்டவரை நம்பி ஆண்டவர்கிட்ட போனதுனால தானே உனக்கு இது வந்து இதுவும் வேணும் இதுக்கு அதுக்கப்புறம் வேணும்னு தான் சொல்லுவான். యేసుని నమ్మే కదా నువ్వు అక్కడికి వెళ్ళినావు, అందుకని ఇలాగ వచ్చింది, నువ్వు అక్కడికి వెళ్ళవద్దని చెప్పుదురు. மனுஷனிடத்துல போகவே கூடாது. మనుషుల దగ్గర మనం వెళ్ళనే కూడదు. சுமந்து இயேசு அண்டை பாளையத்துக்கு புறம்பே போகணும். నిందలు మోయించి మనము యేసు బాల్యం వెళ్ళినప్పుడు యేసు ఎద్దుకి వెళ్ళవలేను. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, మొదటి పేతురు 4:14 వాక్యం நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தையை சகித்தால் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். క్రీస్తు నిమిత్తము నిందలు సహించువారు ధన్యులై ఉన్నారు. இதெல்லாம் நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ఇవన్నీ గత దినంలో మనం నేర్చుకుని ఉన్నాము. சங்கீதம் 22:6 வரை வாசிக்கும் போது 22 కీర్తన 6వ వాక్యం నుండి 8వ వాక్యం వరకు இங்கு தாவீது என்ன சொல்லுகிறார்? ఈ చోట దావీదు அவர் ஒரு ఏమంటున్నాడు? தேவனுடைய மனுஷன், ఒక దైవజనుడు, அவர் ஒரு ராஜா. ఆయన రాజు. அவர் சொல்றார், நானோ ஒரு புழு. నేను ఒక పురుగును. பாருங்க எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க. చూడండి ఎంతగా తన్ను తాను நானோ తగ్గించుకుంటున్నాడు. ஒரு புழு, నేను పురుగును, நான் மனுஷனால நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன். నేను నరుల చేత నిందింపబడినవాడును. தாவீது பயங்கரமான நிந்தை வழியாக கடந்து சென்றார். దావీదైతే భయంకరమైన నిందలు గుండా వెళ్ళి ఉన్నాడు. சாதாரண நிந்தையா? సాధారణమైన నిందలు. ராஜ அரண்மனையில் இஸ்ரவேல் ஜனங்களை முழு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். అయితే ఇశ్రాయేలు అందరినీ కూడా రాజు అంతఃపురంలో ఉండి పరిపాలించి ఉండేను. பிரபலமான ஒரு ராஜாவாக சிங்காசனத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். ప్రబలమైన అధిపతిగా సింహాసనం మీద ఉండి ఏలుబడి చేయొచ్చు ఉండేను. தான் பெற்ற சொந்த மகனே தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிறான். తాను కడుపు నుండి పుట్టిన సొంత కుమారుడి తండ్రికి విరోధంగా లేచెను. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தாவீது என்ன செய்யணும்? தன் ஜீவனை பயந்து தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய ஜனங்களை கொண்டு சேர்ந்து எங்க செய்யறான்? ஓடுகிறான். ஊரை விட்டு சிங்காசனம் விட்டு அவன் ஓடுகிறான். ఇట్టి సందర్భంలో ఆయన అయితే ఆ పిల్లల్ని తీసుకొని తన అంతఃపురం విడిచిపెట్టి పరుగులు తీర్చి పారిపోవచ్చు ఉండేను. வேற வழி இல்ல, వేరే మార్గం లేదు. இருந்த என ஜனங்களை எல்லாம் அப்சலோம் நயம் பண்ணி தன் பக்கம் இழுத்து கொண்டான். అచ్చోటు ఉన్నట్టు అబ్షాలోము తన ప్రక్కకు జనులను త్రిప్పుకొనును. அன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் தகப்பனையும் கொண்டுருவான், అతனை వేరే அவன் கொண்டுருவான். ఒక దినం ఉన్నట్లయితే తండ్రిని మిగిలిన వారందరినీ కూడా చంపివేయును. தன் ராஜா சிங்காசனத்தை விட்டு அரண்மை விட்டு செருப்பு இல்லாம அழுது கொண்டு முகத்தை மூடி கொண்டு ஓடுறான். అయితే రాజు సింహాసనం విడిచిపెట్టి ఇక ముఖం కప్పుకొని వెళ్ళొచ్చు ఉన్నాడు. சீமையை தூஷிக்கிறான். షిమి అయితే దూషించెను. பேலியாளின் மனுஷனே, అయితే పనికి మాలినవాడా, பேலியாளின் மனுஷனே, పనికి మాలినవాడా, தொலைந்து போ, అయితే నశించిపో, தொலைந்து போ. నువ్వు నశించిపో. எவ்வளவு பெரிய நிந்தை! చూడు ఎంత పెద్ద నిందయో. இப்படிப்பட்ட பாதை வழியாக நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ఇటు నిందల మార్గం కూడా మనం వెళ్ళవలసిన మార్గములు ఏర్పడిను. ஆனால் కర్తర్ దావీதை கைவிடவில்லை. అయినప్పటికీ యెహోవా దావీదుని కరుణించెను. பாதை வழியா நடத்துகிறதை பார்க்கிறோம். ఇటు మార్గంలో నడిపించడం చూడగలము. நமக்கு ஒரு உயர்வு உண்டாகும் முன்பாக ஒரு சில தாழ்வான பகுதிகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். మనం హెచ్చింపబడవాలంటే కొన్ని తగ్గింపైన మార్గం గుండా వెళ్ళవలసి ఉండెను. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. అయితే హెచ్చించుటకు మునుపు తగ్గింపు. ஒரு உயர்வு வரும்போது ஒரு தாழ்வுல கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். హెచ్చింపు గుండా వెళ్ళవాలంటే తగ్గింపు మార్గం గుండా వెళ్ళవలెను. சந்தர்ப்பத்தெல்லாம் தன்னை தாழ்த்தினான். అట్టి సందర్భంలో తన్ను తాను తగ్గించుకొనెను. ஆசீர்வாதமாய் மாற்றி தருவான் என்ற வெளிப்படுத்தல் தாவீதுக்கு இருந்தது. ఈ యొక్క నిందల ప్రభువుకైతే ఆశీర్వాదంగా మార్చని చెప్పి ఒక ప్రకటన దావీదు కలిగి ఉండేను. நமக்கு இந்த வெளிப்படுத்தல் இருந்தால் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். ఇట్టి ప్రకటన మనకు ఉన్నట్లయితే మనం ఎన్నటికీ సమస్యలిపోము. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகவே மாட்டோம். ప్రభువుని విడిచి మనం వెనుక తీయము. இந்த நிந்தையை கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அதுதான் தாவீதின் வெளிப்படுத்தல். ఈ యొక్క నిందలు యెహోవాకు ఆశీర్వాదంగా మార్చని చెప్పి దావీదు తలంచి ఉన్నాడు. அந்த பகுதியை வாசிங்கள். 2 சாமுவேல் 22. சீமையை தாவீதை நிந்திக்கிறான். பேலியலின் மகனை தொலைத்து போன்னு சொல்லுகிறான். சீக்கிரம்
2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் ஆ, 10ஆம் வசனம் 10ஆம் வசனம். 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா பகுரை மட்டும் வந்தபோது அந்த வசனத்தை மட்டும் வாசித்தா போதும். அது கர்த்தர் இதை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவா. 12ஆம் வசனம். 12ஆம் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. యెహోవా నా శ్రమను లక్ష్య పెట్టినేమో, వాడు పలికిన యొక్క శాపమునకు బదులుగా యెహోవా నాకు మేలు చేయనేమో. அந்த 6ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது தாவீது அந்த சீமை தூஷித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். 6వ వాక్యం మనం చదివినప్పుడైతే షిమీ దావీదు దూషించి వెళ్ళెను. இங்கு தாவீது கர்த்தர் இதை எனக்கு ஆசீர்வாதமா நன்மையாய் மாற பண்ணுவா. అయితే దావీదు అంటున్నాడు, ప్రభు నాకు ఆశీర్వాదంగా మేలుగాని మార్చునని. இந்த ஒரு வெளிப்படுத்தல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. ఇట్టి ప్రకటన ప్రతి దేవుని బిడ్డకు అవసరము. இந்த வெளிப்படுத்தல் இருந்தால் நாம் படிப்பாட்ட பாதை வரும்போது சோர்ந்து போக மாட்டோம். ఇట్టి మా పరిస్థితి వచ్చినప్పుడు వాళ్ళ మార్గంలో వెళ్ళినప్పుడు మనం సమసిల్లిపోము. அந்த விசுவாசம் நம்மை கனப்படுத்தி நிச்சயமாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். అట్టి విశ్వాసం మనల్ని గణపరిచి నిశ్చయంగానే ప్రభు మనల్ని గణపరచును. அதுதான் தாவீது சொல்லும்போது நானோ ஒரு புழு என்று சொல்லுகிறார். దావీదు అంటున్నాడు, నేను పురుగునని, மனுஷனால் நிந்தித்தும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். నరుల చేత నిందింపబడిన వాడని చెప్పాను. அடுத்து சங்கீதம் 22, 24 வாசிக்கும் போது 22వ కీర్తన 24వ వాక్యము. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் బాధపడువాని యొక్క బాధలైన తృణీకరింపలేదు, அருவருக்காமலும் ఆయన అసహించుకొనలేదు, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து అతనికి తన ముఖమును దాచలేదు. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். వాడు ఆయనకు మొరపెట్టుగా ఆయన ఆలకించి ఉన్నాడు. மற்றவர் நம்மை அற்பமாய் தேவன் நம்மை அற்பமாக எண்ண மாட்டார். ఒకవేళ ఇతరులు మనం అల్పంగా ఎంచినప్పటికీ దేవుడు ఇతరులను అల్పంగా ఎంచలేదు. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு பதிலளிக்கிறார். వాడు ఆయన చూచి మొరపెట్టుగా యెహోవా ఆలకించున్నాడు. சங்கீதம் 42, 10, 11 வாசிக்கும் போது 42వ కీర్తన 10వ వాక్యము 11వ వాక్యము. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்ன நிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். అయితే నీ దేవుడు ఏమాయనని చెప్పి నా శత్రువులు దినమెల్లా అడుగుచున్నారు. நாள்தோறும் அவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். దినమెల్లా వారిని అడుగుచు ఉన్నారు. அதே போல நம்முடைய ஜீவியத்தில் நாள்தோறும் சத்துருக்கள் ஒருவேளை நிந்திப்பாங்க. అయితే శత్రువులు మనల్ని కూడా దినమెల్లా మనం అడుగుచు ఉందరు. இந்த பாதைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்காக வைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாதைகள். ఇట్టి మార్గంలోని దేవుడైతే మనుషుని కొరకే నియమించిన మార్గములు. சங்கீதம் 86, 7 வாசிக்கும் போது 86వ కీర్తన 7వ వాక్యం నుండి உமது நாமத்தில் நிந்தையை சகித்தேன். నీ నామము నిమిత్తమై నిందను సహించి ఉన్నాను. வாசிகள் 69, 7. சங்கீதம் 69, 7. 69వ కీర్తన 7వ వాక్యము. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். నీ నిమిత్తమై నింద నొందినవాడనై తిని. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்போ நிந்தை அவன் சகித்தான் சொல்லுகிறான். ఒక దేవుని బిడ్డ నిందను సహింపవలెను. நாமும் நம்முடைய வாழ்க்கை நிந்தையை நாம் சகிக்க வேண்டும். మన జీవితంలో వచ్చే నిందలు కూడా మనం సహింపవలెను. அது சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது 55 కీర్తన యందు சங்கீதம் 55, 12 வாசியுங்கள். 55 కీర్తన 12వ వాక్యము. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, అయితే నన్ను నిందించిన వాడు శత్రువు కాదు. அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். பாருங்கள், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. అయితే నన్ను దూషించిన వాడైతే నిందించిన వాడు శత్రువు కాదు. దావీదు నిందిత వేళ அவன் சத்துருவா எண்ணவே இல்லை. అయితే దావీదును నిందించినప్పుడు వారిని శత్రువుగా ఎంచలేదు. జీవితంలో మற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் போது நாம் அவர்களை சத்துருவா எண்ணக்கூடாது. మన జీవితంలో కూడా ఇతరులు మనం నిందించినట్లయితే వారిని మన శత్రువుగా భావించకూడదు. அப்படி இருந்தால் நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டும் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன் என்று சொல்லுகிறார். నా మీద మిట్టిపడి వాడైతే నా యందు పగపట్టిన వాడు కాడు, అట్టి వాడైతే నేను దాగి ఉండవచ్చును. నా పని చేసిన నీవు నా సహకారివి, నా చెలికాడువు, నా పరిచయుడవు. இப்படிப்பட்ட பாதை ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு உண்டு. ఇట్టి మార్గంలో ఒక దేవుని బిడ్డకు కలవు. யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும் போது యోబులో మనం చదివినప్పుడు யோபுவை நிந்தித்த பாதையை பார்க்கும்போது கடினமான பாதை. యోబు నిందించిన మార్గములు కఠినమైన మార్గములు. யோபு ஒரு உத்தமன், యోబు యథార్థవంతుడు, ஒரு సన్మార్గుడు, பொல்லாப்புக்கு விலகினவர், చెడుతనం నుంచి విలిచినవాడు. யோபு குறித்து மென்மையான ஒரு சாட்சி கொடுக்கிறார். దేవుడే యోబుని గురించి ఒక శ్రేష్టమైన రీతిలో సాక్ష్యం చెప్పుచున్నాడు. ஆனா யோபுடைய 3 சிநேகிதர்கள்
నిందితది பார்த்தா ஒரு அளவே இல்லை. యోబు యొక్క ముగ్గురు స్నేహితులు యోబు నిందించాల్సి వచ్చినప్పుడు దానికి అంతే లేదు. யோபு ஆறுதல் படுத்த வந்தவங்க நிந்திக்கிறாங்க. ఆదరించుటకు వచ్చిన వారు ఇప్పుడైతే నిందించున్నారు. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வீட்ல விசிட்டிங் போயிருந்தேன். ఒక సందర్భంలో ఒక ఇంటికి నేను విజిటింగ్ వెళ్ళి ஒரு தாயார் ரொம்ப சீரியஸா இருந்தா மரணத்துக்கு எதுவாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ఒక తల్లిగారు అయితే మరణముకు హేతువు వెళ్ళుచు ఉండేను. அவர்களை பார்த்து ஜெபிக்கும்படியாய் போயிருந்தேன். ఆమెను చూచి ప్రార్థించుటకు వెళ్ళి ఉన్నాను. அப்போ அவர்களை கேட்டேன், உங்க மேல யாருக்காவது மன வருத்தம் இருக்குதான்னு கேட்டேன். అయితే నీ మీద ఎవరికైనా దుఃఖం ఉందా అని చెప్పి అడిగి ఉన్నాను. எல்லாரோட సమాధానமா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். నీవు అందరితో కూడా సమాధానంగా ఉన్నావా అని చెప్పి అడిగి ఉన్నాను. அவங்க சொன்னாங்க, అప్పుడు ఆమె చెప్పి ఉన్నది, என்னை பார்த்து 2-3 பேர் நேத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. నన్ను చూచుటకు 2-3 నిన్నటి దినం వచ్చినారని చెప్పాను. அவங்க பேச்சு இருதயத்தை எல்லாம் நோகடித்ததுன்னு சொன்னாங்க. అయితే వచ్చిన వారు మాట్లాడిన మాటలు నా యొక్క హృదయమునకు వేదన కలగచేసినని చెప్పాను. அவங்க மேல எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, துக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. వారి మీద నాకు భారంగాను దుఃఖంగాను ఉన్నదని చెప్పాను. வார்த்தையினால பேசி என்னை காயப்படுத்தினாங்க. వారు మాట్లాడి నన్ను గాయపరిచిరి. பாருங்கள் எப்படி என்று பாருங்கள். చూడు ఎలాగున్నదో. அவங்க சாக போறாங்க, வியாதியின் கொடுமையில இருக்கிறாங்க. వ్యాధి యొక్క కఠోరమైన చనిపోవల స్థితిలో ఉన్నది. ధైర్యப்படுத்துகிற వార్த்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். అయితే ధైర్యపరిచి మాట్లాడితో మాట్లాడలేదు. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ప్రభు నీతో కూడా ఉన్నాడు, கர்த்தர் உங்களை விடுவிப்பார், ప్రభు నిన్ను విడిపించును, ధైర్యமா இருங்க, ధైర్యంగా ఉండుడి. அப்போ அந்த ஆறுதலான வார்த்தைக்கு பதிலாக வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவனை வேதனைப்படுத்தி விட்டாங்க. ఇటువంటి ఆదరణకు మాటలకు బదులుగా వారు వేదనపరిచే మాటలు మాట్లాడి వేదనపరిచిరి. இப்படிதான் யோபுடைய சிநேகிதர்கள் 3 பேரும் வந்து உட்கார்ந்து அவனை குத்தி அவனை வேதனைப்படுத்தி பார்க்கிறோம். ఈ విధంగా యోబు యొక్క ముగ్గురు స్నేహితులు కూర్చుండి యోబును గుర్చుచు మాట్లాడుచు ఉండిరి. யோபு 19:3 వాసిக்கும்போது, యోబు 19:3 వాక్యం నందు, இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், இப்பொழுது 10 தரம் என்னை நீங்க நிந்தித்தீங்க, நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனா உங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு கேக்குறா. అయితే 10 మార్లు మీరు నన్ను నిందించినారు, సిగ్గులేక మీరు నన్ను బాధించెదరు నేను చెప్పి ఉన్నాడు. 19ஆம் அதிகாரத்துக்கு மேலே அவங்க நிந்திக்கிறாங்க. 19వ అధ్యాయం పైన వాళ్ళు నిందించిరి. 19ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எங்களுக்கு 10 முறை என்ன நீங்க நிந்தித்தீங்க. ఈ యొక్క 10 మార్లు మీరు నన్ను నిందించి ఉన్నారు. எப்படி நிந்தித்தாங்க? ఏ విధంగా నిందించిరి? యోబు 4ஆம் அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்கள். యోబు 4వ అధ్యాయం 7-8 వాక్యములు. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதமன்னப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். பாருங்கள் என்ன சொல்ற, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? అయితే నిరపరాయైన వాడు ఎక్కడైనా ఎప్పుడైనా నశించెనా? அதுக்கு అర్థం நீ కుట్రం செய்த அதனால நீ பாடுபட்டு கொண்டு இருக்கிற. దానికి అర్థం ఏమో నువ్వు తప్పు చేసినావు అందుకని సన్మార్గం అదం பண்ணப்பட்டது எப்போ? యథార్థవంతుడు ఎప్పుడైనా నిర్మూలమైన நினைத்து பாரும். నేను దీన్ని తలంచి చూడుము. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைக்கிறவன் அதையே அறுப்பார். அப்ப நீ அநியாயம் செய்து அநியாயத்தை விதைத்த. నేను చూచినంత వరకు అక్రమమును దున్ని కీడును విత్తువారు దానినే కోయుదురు. 5ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். 5వ అధ్యాయం 2వ వాక్యము. கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். 4ஆம் வசனம். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். అతని పిల్లలైతే సంరక్షణ దొరకక ఇందురు గుమ్మముల వారు నలిగిపోదురు. உனக்குள்ள இருக்கிற கோபம், உள்ளாக்குள்ள பொறாமை, உனக்குள்ள புத்தியீனமான காரியம் அதம் பண்ணி உன் பிள்ளைகளை தப்புவிக்கவில்லாமல் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. అయితే నీలో కనపడుచున్న కోపము, మూఢత్వము, ఈ యొక్క బుద్ధిహీనత నీవు రక్షించబడక నీ పిల్లలందరినీ నశింపచేసి ఉన్నది. 20ஆம் அதிகாரம் யோபு 20:4 வாசிக்கும்போது, యోబు 20వ అధ్యాయం 4వ వాక్యము. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும். துன்மார்க்கன் கம்பீரம் குறுகி போன, அதாவது நீ துன்மார்க்கன் గంభీరం అది కురిగి పోయివిట్టదు. అయితే దుష్టులకు వినియమ కొద్ది కాలమే ఉండును. நீ ஒரு மாய்மாலமான జీవితాய் உன்னுடைய மாய்மாலம் பார் ஒரு நிமிஷத்துல போய்விட்டது. నువ్వు వేషధారణగా జీవించితే నీకు వేషధారణ ఒక నిమిషంలో నిర్మూలమైపోవును. 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 22వ అధ్యాయం 5వ వాక్యము. உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ. உம்முடைய பொல்லாப்பு பெரியது, నీ చెడుతనము గొప్పది కాదా? உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததாய் இருக்கிறது. నీ దోషములు మితిలేనివి కావా? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. ఒక నిమిషం మీరు తలంచి చూడండి. யோபு இவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். యోబు ఎంతగానో వేదన పడుచు ఉండేను. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஜீவித்தவர், దేవుని కొరకు యథార్థవంతుడుగా నమ్మకంగా జీవించిన వాడు. இவ்வளோ பிள்ளைகளை இழந்து எல்லா ஆசை இழந்து சரீரம் எல்லாம் பருக்கள் நிறைந்து அவன் கொடிய வேதனையில துடித்து கொண்டு இருக்கும் போது இந்த 3 சகோதரர்கள் வந்து இன்னும் சொல்லுவாங்க, எரியிற தீயில
எண்ணெய் ஊத்துறது மாதிரி. అయితే పిల్లలు పోగొట్టుకుని తన ఆస్తంతి పోగొట్టుకుని కురుపుల చేత బాధపడుచున్నప్పుడు తన స్నేహితులైతే అతనికి వచ్చి అయితే నిప్పుల మంట వీసినట్లుగా అది కనబడి ఉన్నది. யோபு 34:11 வாசிக்கும் போது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி, மனுஷனுக்கு செய்கைக்கு தக்கதாக அவர் சரி கட்டி, அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி, அவனவன் நடக்கத்தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். అయితే మనుషులు చేసిన క్రియలకు ఆయన అయితే ప్రతీకారం చేయించి ఉన్నాడు. பாருங்கள், இப்படியெல்லாம் விதத்தில் வாசிக்கும் அநேக பகுதிகளில் யோபை நிந்தித்து தூஷிக்கிறதை பார்க்கிறோம். ఈ విధంగా యోబును నిందించి దూషించడం మనం చూడగలము. ஆண்டவர் கூட சகிக்க முடியவில்லை. అయితే ప్రభు కూడా వాటిని సహింపలేకపోయాను. கர்த்தர் அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார். ప్రభువే శోధనకు అప్పగించి ఉన్నాడు. பிசாசாகிய சாத்தான் யோபை கண் வைத்து எப்படியாவது யோபு ஆண்டவரை மறுதலிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சோதனை நடக்குது. అపవాదైన వాడు సాతానుడు అయితే ఏ విధంగా చేత యోబుని ప్రభు ఎదుట నుంచి దూరపరచాలని చెప్పి ఇట్టి శోధన అనుమతించి ఉన్నాడు. இது யோபு அவன் விளங்கி கொண்டான். అయితే యోబు వీటిని అర్థం చేసుకున్నాడు. యోబుకు ஒரு నల్ మనసాక్షి ఉంది. ఎందుకంటే యోబు మంచి మనసాక్షి కలిగి ఉన్నాడు. నేను దుర్మార్గుని కాను, పాపి అల్ల, నేను పాపిని కాను, ఆండవరు ఉత్తమమాய் పిన్బట్టినే, నేనైతే యథార్థంగా దేవుని వెంబడించుకొని పాపం இல்ல, నా యందు పాపం లేదు, எனக்குள்ள துன்மார்க்கம் இல்ல, నాలో దుర్మార్గత లేదు. ఏదో కర్తరుடைய సోదனை, ఏదో దేవుని అనుమతించి శోధన, పిశాచனை శోధిக்கிறான், అపవాది చేత శోధింపబడుచున్నాడు. ధైర్యమా నిற்கிறதை பார்க்கிறோம். అందువల్ల ధైర్యంతో నిలబట్ట చూడగలము. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதைகள் வழியா கடந்து போகும்போது நாம் நிற்க வேண்டும். మన జీవితంలో కూడా ఇట్టి మార్గమున మనం వెళ్ళుచున్నప్పుడు వీటిలో నిలకడగా నిలిచి ఉండవలెను. ఆండవரை విட்டு పిన్వాంగి పోகக்கூடாது. ప్రభుని విడిచిపెట్టి మనం దూరమైపోకూడదు. நாம் தூரமாய் போகக்கூடாது. ప్రభుని మనం విడిచి దూరమైపోకూడదు. நிந்தைகள் பாடுகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் சகித்து கிருபை பெற்று நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ఇటు నిందలు శ్రమలు మనకు వచ్చినప్పుడు వాటిని సహించుకొని మనం ఆత్మీయ జీవితంలో ముందుకు సాగుచూ వెళ్ళవలెను. దేవునుடைய మనుషునికి இந்த பாதைகள் உண்டு. ఒక దేవుని బిడ్డకి ఇట్టి శ్రమలు కలవు. 2 நாளாகமம் 36 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, 2వ దినవృత్తాంతం 36 అధ్యాయం 16వ వాక్యము. 2 நாளாகமம் 36:16. 2వ దినవృత్తాంతం 36 అధ్యాయం 16వ వాక్యము. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, இங்கு ஒரு கூட்டத்தார் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரிகாசம் பண்ணி, ఈ చోట గుంపు వారితో దేవునికి రాయబారుల వారు పరిహాసం చేసి, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, వారి వాక్యము తృణీకరించి, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. இங்கு பாருங்கள், அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரிகாசம் பண்ணினார்கள். వారైతే దేవుని యొక్క దూతలను ఎగతాళి చేసి ఉన్నారు. அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்தார். ఆయన వాక్యమును తృణీకరించుదురు. அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார். ఆయన ప్రవక్తలను హింసించుదురు. கர்த்தருடைய உக்கிரம் அவருக்குள் ஜனங்கள் மேல் மூண்டது. అయితే నివారింపకుండా సఖ్యం కావున యెహోవా కోపం వారి మీద రగులుకొనెను. நம்மை பரிகாசித்து நம்மை நிந்தித்து நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தருடைய உக்கிர கோபம் எழும்பும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். మనకి విరోధంగా ఎగతాళి చేయొచ్చు, తృణీకరించు, మళ్ళీ హింసించినట్టయితే దేవుని యొక్క ఉగ్ర కోపము వారి మీద రగులుకొని చెప్పి మీరు తెలుసుకొనండి. எரேமியாவின் இந்த சிதேக்கியாவின் காலத்தில் இப்படிப்பட்ட அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கர்த்தர் பக்கமாய் திரும்பாமல் எழும்புகிறதை பார்க்கிறோம். సిద్కియా దినములో యెహోవా వైపు జనులు తిరగకుండా వారికి విరోధంగా లేచడం మనం చూడగలము. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து பின்வாங்கி போனார்கள். దేవునికి విరోధంగా పాపం చేసి వారు వెనుకబడిపోయిరి. கர்த்தர் அவர்களை நேசித்தார். ప్రభువు అయితే వారిని ప్రేమించెను. கர்த்தர் பக்கமாய் திரும்பி வாருங்கள் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். యెహోవా వైపు మీరు మనసు మార్చుకొని తిరిగి రండి అని చెప్పి ప్రవక్తల మూలంగా తెలిపిరి. 12వ వచనத்தை வாசிக்கும் போது, 12 இருந்து வாசியுங்கள். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதியாருடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. பாருங்கள், ஆண்டவர் அவர்களை நேசித்து எப்படியான ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி அனுப்புகிறார். యెహోవాని ప్రేమించిన వాళ్ళు ఏ విధంగా చేత జనులు
జనులను కాపాడవాలని చెప్పి ఆ యొక్క ప్రవక్తను పంపించి ఉన్నాడు. நாம கூட ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் ஆறாவது கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அனுப்புவார். మనం కూడా ప్రభుని విడిచి దూరం అయిపోయినప్పుడు ఎవరో ఒకరి మూలంగా ప్రభు తన మాట మనకు అందింప చెయ్యను. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார். ప్రవక్తను ప్రభు పంపించును. என் மகளே நீ என் மகனே நீ திரும்பி வா. నా కుమారుడా కుమార్తె నువ్వు తిరిగి రమ్ము. அந்த மனுஷனை பார்க்க கூடாது, வார்த்தையை தான் கவனிக்க வேண்டும். మనుషులు మనం చూడకూడదు, దేవుని మాటలే మనం వినవలెను. மனுஷனை பார்த்து அவர்களை நிந்தித்து நான் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. అయితే మనుషులు మనం చూచు వారు నిందించు నిందలు మనం తృణీకరించి ఉండవలెను. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்து திரும்ப வேண்டும். దేవుని యొక్క మాటలు మనం విన్న పాటని మనం అంగీకరించి దేవుని వైపు మనం తిరగవలెను. கர்த்தர் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பும்படிக்கு கர்த்தர் இப்படியான அவர்களை ஆண்டவர் அலுமையில் இரக்கம் வைத்துதான் ஆண்டவர் அவர்களை எச்சரித்து ஸ்தானாபதிகளை அனுப்பி எச்சரிக்கிறார். ఇశ్రాయేలుగా దేవుని ఏ విధము చేత మరి ప్రేమించిన వారై ఉన్నటకై ప్రవక్తను మనం పంపించి ఉన్నాడు. அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார். వారైతే హృదయం కఠినపరుచుకునేది. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி என்ன செய்றாங்க, திரும்ப மனமில்லாமல் போய்விட்டாங்க. అయితే దేవుని యొక్క ఆలయమును వారు అపవిత్రపరిచినందువల్ల మనసు మార్చుకుంటూ మార్గం లేకుండా పోయేను. உபதேசத்தை நிந்தித்து பரிகாசம் பண்ணி அவங்களை அனுப்பிவிட்டாங்க. అయితే వారు ఎగతాళి చేయొచ్చు, అపహాస్యం చేసి తిరిగి పంపిరి. என்ன உண்டானது? ఏం జరిగింది? கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. దేవుని యొక్క కోపం ఆయన జనుల మీద రగులుకొనేను. எந்த సహాయం இல்லாமல் போய்விட்டது. వారికి ఎటువంటి సహాయం లేకుండా పోయేను. அதனால என்ன சம்பவித்தது? అందువల్ల ఏమి జరిగేను? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. దేవుని కోపం వారి మీద రగులుకొనేను. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19వ వాక్యము. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி, சத்துருக்கள் பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பாருங்கள், இப்படி இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரித்து அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். దేవుని యొక్క మందిరంలో వారు తగలబెట్టి ఇప్పుడు శ్రమపడుచు ఉన్నారు. அடுத்து இவர்களை குமாரர்கள் அடிமைகளாய் கொண்டு போய்விட்டார். వారి కుమారులు కుమార్తెలు దాసులుగా తీసుకుని పోయిరి. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். ఒక దేవుని బిడ్డ దేవుని ఎదుట తమను తాము తగ్గించుకొనవలెను. தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது அதை பரிகாசம் பண்ணி நிந்திக்க கூடாது. దేవుని యొక్క మాటలు వచ్చినప్పుడు వారైతే ఎగతాళి చేయొచ్చు, వారిని నిందింపకూడదు. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் திரும்பும்போது தேவனுடைய சகாயம் கிடைக்கும். దేవుని మాటలు మనం విని అంగీకరించినప్పుడు మనకు సహాయం లభించును. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும்போது தேவ சகாயம் உண்டாகும். దేవుని యొక్క మాటకు లోబడినప్పుడు దేవుని సహాయం మనకు దొరుకును. அதை நாம் அசட்டை பண்ணி நிந்தித்தால் சகாயம் இல்லாமல் போய்விடும். మనం తృణీకరించి మనం ఎగతాళి చేసినట్లయితే మనకు సహాయం లేకుండానే పోవును. ஏசாயா 51:7 வாசிக்கும்போது, యెషయా 51:7 వాక్యము. மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்க பயப்படாதீங்க. మనుషుని పెట్టి నిందలకు మీరు భయపడకూడదు. ஏசாயா 51:7. యెషయా 51:7 వాక్యము. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்க பயப்படாதீங்க. మనుషులు పెట్టి నిందలకు మీరు భయపడకూడదు. அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமல் இருங்க. వారి దూషణ యొక్క మాటలకు మీరు దిగులు పడకూడదు. மனுஷன் பல விதத்துல நம்மை நிந்திப்பான். మనుషులైతే పలు రీతిలో మనం నిందించుదురు, பல విధంగా దూషిப்பான். పలు రీతిలో వారు దూషించుదురు. கர்த்தர் சொல்லுங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். వారిని చూసి మీరు భయపడకూడదని ప్రభు చెప్పుచున్నాడు. వారిని గురించి మీరు దిగులు పడకూడదు. நமக்காக யுத்தம் செய்வார். యెహోవా మన పక్షమున నుండి యుద్ధము చేయును. நிந்திக்கிறவளை நாம் அவர்களுக்கு விரோதமா நாம் எழும்பவே கூடாது. నిందించే వారికి మనం విరోధం ఎన్నటికీ లేవకూడదు. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, మత్తయి సువార్త 5:44 వాక్యము. நம்மை நிந்தித்து நமக்கு விரோதமா எழும்புவது நம்முடைய இருதயத்தை நாம் கரைப்படுத்த கூடாது. అయితే మనం నిందించి దూషించడం వల్ల మన హృదయమును మనం అపవిత్రపరచుకోకూడదు. கோபமும் எரிச்சலும் நமக்குள் வரக்கூடாது. కోపము ఉగ్రత మనకు రాకూడదు. வேதம் என்ன சொல்லுகிறது? వేద గ్రంథం ఏమంటున్నది? பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே. అయితే దృష్టి నుంచి వచ్చినవి కోపపడకము. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. అయితే న్యాయమేమో చేయవేందని అసూయపడకము. சங்கீதத்துல வரும், பொல்லாதவர் மேல் எரிச்சல் அடையாதே. 37:1. 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 37:1. 37వ కీర్తన మొదటి వాక్యము. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்ப பொல்லாதவர் குறித்து எரிச்சல் அடையாதே. చెడ్డవారిని చూచి మనం వ్యసనపడకూడదు. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. దుష్కార్యములు చేయవారిని చూచి మత్సరపడకము. அவருடைய நிலவரம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். பசு பூண்டை போல் பாடி அவர் புல்லை போல் சீக்கிரத்தில் அவங்க போயிடுவாங்க. వారు గిడ్డి వలె త్వరగా ఎండిపోవుదురు. அப்போ பொறாமை எரிச்சல் நமக்கு விரோதம் வரும், நாம் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. అయితే మనం వ్యసనపడకుండా మత్సరపడకుండా ఉన్నప్పుడు మనకు అవసరం లేదు. அப்படிப்பட்ட உள்ள ஆயுசு நாட்கள் சுருக்கம். అట్టి వారి యొక్క ఆయుష్కాలం తగ్గిపోవును. அவர்கள் ஒரு புல்லை போல சீக்கிரமாக அறுப்புண்டு போவாங்க. వారు గిడ్డి వలె త్వరగా ఎండిపోవుదురు. பசும் பூண்டை போல அவர்
வாடி போவாங்க. పచ్చని కూర వలె వాడిపోవుదురు. அதனால் மற்றவர்கள் நிந்தித்தாங்க, மற்றவங்க பேசுனாங்க, நமக்கு விரோதமாய் தூஷித்தாங்க என்று சொல்லிக்கொண்டு நாம் துக்கித்து சோர்ந்து எரிச்சல் அடைந்து பொறாமை அடைந்து கோபப்பட்டு நம்முடைய கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. ఇతరులు మనం నిందించున్నారు, దూషించున్నారు అని చెప్పి మనం దుఃఖపడుచు, ఈ విధంగా వారి మీద వ్యసనపడుచు, మనం అసూయపడుచు, మనం కనబడకూడదు. நாம் என்ன செய்ய வேண்டும்? మనం ఏమి చేయవలెను? மத்தேயு 5:44 మత్తయి సువార్త 5:44 వాక్యము. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். మిమ్మల్ని నిందించు వారి కొరకై, మీ కొరకై హింసించు వారి కొరకై ప్రార్థించుడి. எப்படி ஜெபம் பண்ணணும்? ఏ విధంగా వారి కొరకై ஆண்டவரே, ప్రార్థింపవలెను? அவருடைய வாயை கட்டும், ప్రభువా వారి నోళ్ళను ముయ్యింపుడి, அவர்களை கொண்டு போடும், వాళ్ళని அவங்களை చంపకుండి, அழித்து போடும். அப்படியே ஜெபம் பண்ணணும்? ఈ విధంగా ప్రార్థింపవలెను. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. అలాగ ప్రార్థింపకూడదు. ஆண்டவரே, அவர்கள் புத்தீனமாய் பேசுறாங்க, ప్రభువా వారు బుద్ధిహీనంగా మాట్లాడుచున్నారు, அவர்கள் தெரியாம பேசுறாங்க, ప్రభువా వారు తెలియకని அவர்களை మాట్లాడుచున్నారు. மன்னியும் ஆண்டவரே, ప్రభువా వారిని క్షమించుడి, அவர்களை மன்னியும் ప్రభువా ஆண்டவரே. వారిని క్షమించుడి. நம்முடைய ஜெபம் உண்மையாகவே நாம் அப்படி ஒரு இருதயத்திலிருந்து ஜெபித்தால் ఈ విధంగా హృదయంలో నుండి మనం ప్రార్థించినట్లయితే ரெண்டு காரியங்களை கர்த்தர் செய்வார். రెండు కార్యములు ప్రభు చేయును. ஒன்று, அவர்களுக்கு மனம் திரும்பும்படியான தவணையை கொடுப்பார். మొట్టమొదటిగా వారు మారు మనసు పొందుటకు అవకాశం ఇచ్చును. தவணை கொடுப்பார். ఈ విధంగా అవకాశం ఇచ్చును. உடனடியாக ஆண்டவர் சிட்சிக்க மாட்டார். వెంటనే ప్రభు ఆత్మదేవుడు శిక్షింపడు. அவர் மனம் திரும்பும்படியான தவணையை கொடுப்பார். అయితే మారు మనసు పొందుటకు అవకాశం ஒரு ఇచ్చును. எச்சரிப்பு கொடுப்பார், హెచ్చరిక ஒரு చేయును, சொப்பனம் கொடுப்பார், స్వప్నం ఇచ్చును, ஏதாவது விதத்துல உணர்த்துவார், ఏదో రీతిలో వారు ஒரு గ్రహింప சிக்ஷையை చేయును, கொடுப்பார். శిక్షించును. அதுக்கும் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் நமக்கு விரோதமா எழும்பி கொண்டிருந்தால் ఒకవేళ వాళ్ళు హృదయం కట్టిపరుచుకొని ఇంకా అధికంగా இந்த విరోధంగా புல்லை போல లేచినట్లయితే அவங்க அறுப்புண்டு போவாங்க. అయితే ఆ గడ్డి వలె వారు இந்த பசு புல்லை போல வாடி போய் விடுவாங்க. పచ్చని కూర వలె వాడిపోవుదురు. அவங்க அடுத்து பின்ன தலை நூக்க முடியாது. ఆ తర్వాత తల ఎత్తుకుని లేరు. நமக்கு சத்துருக்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவாங்க. అయితే శత్రువులైతే వారు సిగ్గుపడి వెనుకబడి పోదురు. அவங்களுக்கு விரோதமா எழும்பினதுனால இந்த காரியம் சம்பவித்தது என்று சொல்லி நம்முடைய பாதத்துல விடுவாங்க. అయితే వారికి విరోధంగా లేచిందని నాకు ఈ విధంగా జరిగిందని చెప్పి మన పాదం ఎద్దబడి పడుదురు. அதனால நாம் ஜெபித்த உடனே ஆண்டவர் அவங்களை சுற்றி கொண்டு செய்ய மாட்டார். అయితే మనం ప్రార్థించిన వెంటనే ప్రభు వారిని శిక్షించడు. அவர் ஜனங்களை அழிக்க வரவில்லை, అయితే మన ప్రభు జనులను నశింపచేయవాడు కాదు, ரட்சிக்கும்படியாக வந்தார். జనులు రక్షించుటకే వచ్చి ఉన్నాడు. ஒரு மனுஷனும் கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. ఏ మనుషుడు నశించిపోవడం దేవుని చిత్తము కాదు. ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் சீஷரும் ஒரு பட்டணத்துல விடவில்லை. ఒక సందర్భంలో ప్రభువైన యేసుక్రీస్తు శిష్యుల పట్టణానికి వెళ్ళలేరు. பேதுரு கொஞ்சம் ஆத்திர சுபாவம் உண்டு. అయితే పేతురు త్వరపడి స్వభావం ஆண்டவர் எலியா செய்தது போல செய்யலாமான்னு கேக்குறான். అప్పుడు ఏలియా చేసినట్లు చేయగలనా అని చెప్పి అడిగాను. ஆண்டவரே, எலியா செய்யற மாதிரி செய்யலாமா? ప్రభువా ఏలియా చేసినట్లు నేను చేస్తానని అని చెప్పి అడిగాను. எலியா அக்கினி இறக்க பண்ணி 2-3 குரூப்ப கொண்டு போட்டு சுட்டெரித்து போட்டான். అయితే ఏలియా అగ్నిని పంపించి వారిని నశింప చేసి ఉన్నాడు. லூக்கா 9:54 எலியா அதுவா ராஜாக்கள் எதுனா வரும். லூக்கா அது வாசிங்க. லூக்கா 9:53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை அழிச்சு போட்டுருமா? ప్రభువా ఏలియా చేసినట్లు మేము ఆకాశం నుండి అగ్ని దిగింపజేసి జనులను నశింప చేయమని చెప్పి అడిగి ఉన్నాడు. ஆண்டவர் என்ன சொல்றார்? ప్రభు ఏమంటున్నాడు? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அவர்களை அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க இல்ல, ரட்சிக்க வந்தார். మనుషుకుమారుడు దేవుని మనుషు ఆత్మ నశింపచేయడానికి రాలేదు కానీ రక్షించడానికి వచ్చి ఉన్నాడు. உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? నీలో కనపడుచున్న ఆత్మ ఎట్టి ఆత్మ? நமக்குள்ள இருக்கிற ஆவி ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஆவி. మనలో కనపడుచున్న ఆత్మ అయితే జనులను కాపాడు ఆత్మ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை ரட்சிக்க வந்தார். ప్రభువైన యేసుక్రీస్తు జనులను రక్షించడానికి వచ్చి ఉన్నాడు, அழிக்க வரவில்லை. జనులను నశించడానికి రాలేదు. அதனால நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். దీన్ని మనం అర్థం చేసుకునవలెను. சத்துருக்களான ஆண்டவரே அவங்க அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. అయితే శత్రువులు ఉన్నారని చెప్పి వారు నశింపవాలని చెప్పి ప్రార్థింపకూడదు. ஆண்டவரே அவர்களை ரட்சியும். ప్రభువాని రక్షించుడి. ஆண்டவரே அவர்களை ரட்சியும். ప్రభువాని రక్షించుడి. ஆண்டவருடைய பொல்லாத துர்க்குணத்தை மாற்றும். ప్రభువారి యొక్క దుష్ట స్వభావమును మార్చుడి. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். హృదయ అంతర్భాగంలోనే ప్రార్థింపవలెను. நாம் ஜெபித்தா கர்த்தர் செய்வார். మనం ప్రార్థించితే ప్రభు చేయగలడు. சொன்னது போல கர்த்தர் அவர்களுக்கு தவணை கொடுப்பார். అయితే ప్రభు వారికి అవకాశం ఇచ్చును. கர்த்தர் கிரியேசு அவர்களை ரட்சிக்கும்படியான முகாந்தரங்களை உண்டு பண்ணுவார். திரும்பாமல் போவான்,
ஆண்டவர் சிட்சிப்பார். అయితే రక్షించడానికి అవకాశం ఇచ్చిన ఒకవేళ తిరిగి మనసు మార్చుకుని పోతే వారిని నశింప చేయను. நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். మనం నిందించే వారికి ప్రార్థింపవలెను. நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். మనకి జీవితం మనం కాపాడుకొనవలెను. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பிரமாணங்கள் பயங்கரமான பிரமாணங்கள். పాత నిబంధన ప్రమాణములు భయంకరమైనవి. நிந்திக்கிறவெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. నిందించే వారందరినీ చంపివేయాలని చెప్పి ఆజ్ఞ. மத்தேயு 15 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும்போது మత్తయి సువార్త 15 అధ్యాయం 4 மத்தேயு వాక్యము. 15:4 உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாக என்றும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. தகப்பனையோ தாயோ நிந்திக்கிறவன் என்ன செய்யணும்? கொலை செய்யப்பட வேண்டும். அதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். తల్లిదండ్రులు దూషించే వాళ్ళైతే నిందించే వాడే చంపబడని చెప్పి పాత నిబంధన ప్రమాణమై ఉన్నది. தேவன் கற்பித்திருக்கிறான். தகப்பனையோ தாயோ நிந்திக்கிறவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். తల్లిదండ్రులు దూషించే వాళ్ళైతే నిందించేవాడు తప్పకుండా వారు మరణం నొందవలెను. பிள்ளைகள் நாம் மற்றவர்களை நிந்திக்க கூடாது. పిల్లలైన మనం ఇతరులను నిందించకూడదు. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். తల్లిదండ్రులు ఘనపరచవలెను. வயசானதுக்கு பிற்பாடு அவங்களை நிந்தித்து அற்பமா எண்ணக்கூடாது. వృద్ధులైన వారిని నిందించవని అల్పంగా ఎంచకూడదు. நிந்தித்து అற்பமா எண்ண அது கொலை பாதகத்தின் பாவம். నిందించి అల్పంగా ఎంచినట్లయితే నరహంతతో సమానము. நீதிமொழிகள் 14:31 வாசிக்கும் போது సామెతలు 14 అధ్యాయం 31వ వాక్యము. நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனை நிந்திக்கிறவனே அவரை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். దరిద్రుని బాధించేవాడు వాని సృష్టికర్తను నిందించుచున్నాడు. நீ ஒரு தரித்திரனை நிந்தித்தால் நீ யாரை நிந்திக்கிறாய்? தேவனை நிந்திக்கிறாய். దరిద్రుని బాధించినట్టు నువ్వు సృష్టికర్తను నిందించుచున్నావు. இப்படிப்பட்ட காரியம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ఇట్టి కార్యంలో మనం జాగ్రత్తగా ఉండవలెను. நாம் இப்படி எல்லாம் மாற்றுவார். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாம் ஆண்டவரை நிந்தித்திருக்கிறோம். ఎన్నో సందర్భంలో ప్రభుని మనం నిందించి ఉన్నాము. நீதிமொழிகள் 17:5 வாசிக்கும் போது సామెతలు 17 అధ్యాయం 5వ వాక్యము. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அவனை உண்டாக்குனவனை நிந்திக்கிறான். బీదలను వెక్కిరించేవాడు వారి సృష్టికర్తను నిందించేవాడు. ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் யாரை நிந்திக்கிறானா? ஆண்டவரை நிந்திக்கிறான். బీదలను వెక్కిరించేవాడైతే వారి సృష్టికర్తను నిందించుచున్నాడు. லேவியராம் 24 அதிகாரம் 12 வாசிக்கும் போது లేవియకాండము 24 అధ్యాయం 11వ వాక్యము. லேவியராம் 24:11 அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித், அவள் தான் கோத்திரனாகிய 13 வசனத்தை வாசிங்கள். 13:23 அவனை கல்லறிந்து கொண்டாங்க. 14 வசனம். தூஷித்தவனை பாளையத்துக்கு புறமே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவனை கல்லறிந்து கொண்டாங்க. దేవుని నామం దూషించవని రాళ్లతో వారిని పారివేయవలెను. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்கள். ఇవన్నీ పాత నిబంధన కాలంలో జరుగు పాపములు. பழைய ஏற்பாட்டு காலத்துல நிந்திக்கிறதுக்கு கொலை பாதகத்துக்கு துல்லியம். అయితే పాత నిబంధన కాలంలో చంపివేయటం అర్హతతో సమానము. ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். అయితే కృత నిబంధన కాలంలో ఆశీర్వాదం మనం కోల్పోవచ్చున్నాము. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அதை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். కృత నిబంధన కాలంలో హెచ్చరిక చేయటం వినగలము. அப்போ தேவனுடைய மனுஷன் பல நிந்தைகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். ఒక దేవుని బిడ్డ అయితే పలు నిందల మార్గం గుండా వెళ్ళవలసి ఉండెను. நாம் నిందైகளை సహిக்க வேண்டும். మనమైతే నిందలను సహింపవలెను. பாதைகள் வரும்போது நாம் எரிச்சலும் பொறாமைக்கு அடுத்து தேவனை விட்டு பின்வாங்கி போக கூடாது. ఇటు మార్గాలు మనకు ఏర్పడినప్పుడు మనం కోపపడి మనం అసూయపడి మనం వెనకపడి పోకూడదు. அப்போ நிந்திக்கும் போது உள்ள சிக்ஷைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். నిందించడం వల్ల శిక్షల గురించి మనం చదువుచున్నాము. தேவனுடைய மனுஷனாய் நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் காணப்பட வேண்டும். ప్రతి విషయంలో కూడా దేవుని జల్లుగా మనం బయలుపడవలెను. ஒன்பதாவதாக 9వదిగా ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு அழுகிற ஒரு கண்ணீரின் ஆவி தேவை. ఒక దైవజనుడికి కన్నీటి ఆత్మ అవసరము. ஒரு தேவனுடைய மனுஷன் தன் ஜனத்திற்காக அழ வேண்டும். ఒక దేవుని జనులు అయితే దేవుని తన జనుల కొరకు ఏడవవలెను. எண்ணாகமம் 25:6 வாசிக்கும்போது సంఖ్యాకాండము 25వ అధ్యాయము 6వ వాక్యము. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் அழுது கொண்டு நின்றாங்க. వారి ద్వారం మీద ఏడ్చుచు ఉండిరి. யாத்திரம் 14 அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய மனுஷன் மோசே ஜனங்களுக்கு அழுகிறதை பார்க்கிறோம். నిర్గమాకాండం 14వ అధ్యాయం కూడా దేవుని జనుల కొరకు మోషే ఏడ్చటం మనం చూడగలము. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு கண்ணீரின் ஆவி தேவை. ఒక దేవుని బిడ్డకైతే కన్నీటి ఆత్మ అవసరమై ఉన్నది. இந்த கண்ணீரின் ஆவி ఎదற்கு? ఈ కన్నీటి ఆత్మ ఎందుకు కొరకు? జనங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. అయితే దేవుని సన్నిధిలో కూర్చుండి మనము ప్రార్థించక ప్రార్థనాత్మ. இது ஒரு எரேமியாவினுடைய ஆவி. ఇది ఇర్మియా యొక్క ఆత్మ. இந்த ஆவி
எரேமியாவுக்குள் இருந்தது. ఇట్టి ఆత్మ ఇర్మియా కలిగి ఉండెను. எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ఇర్మియా 9వ అధ్యాయం మొదటి వాక్యము. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். అయితే నా తల జలమయముగాను నా కన్ను కన్నీళ్లతో కన్నీళ్ల గుట్టుగాను ఉండునుగాక అని చెప్పెను. ஒரு தேவனுடைய பிள்ளை தன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக தேசத்திற்காக அழுது ஜெபிக்க வேண்டும். ఒక దేవుని బిడ్డ కుటుంబం కొరకై దేశం కొరకై సంఘం కొరకై ఏడ్చుచు ప్రార్థింపవలెను. 14 எரேமியா 14:17 வாசிக்கும்போது ఇర్మియా 14వ అధ్యాయం 17వ వాక్యము. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். அப்ப என் கண்ணிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். దివారాత్రము మానక నా కన్ను నుండి కన్నీరు కారుచున్నది. எதற்காக இரவும் பகலும் இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார்? ఎందుకు దివారాత్రములు కన్నీరు విడిచి நம்முடைய கண்ணீர் எதுக்காக தெரியுமா? మన కన్నీళ్లు ఎందుకు తెలియనా? அவங்க இப்படி பேசிட்டாங்க, వారు అలాగ அவங்க మాట్లాడారు, இப்படி திட்டிட்டாங்க, వారు ఇలా తిట్టి அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, వారు అలాగ చేసి ஒரு வார்த்தை போதும் அவங்க அழுது புலம்பிட்டே இருப்பாங்க. ఒక మాట చెప్పినట్టే ఏడ్చు ఉందిరు. நம்முடைய கண்ணீர் பிரயோஜனம், நம்முடைய கண்ணீர் எல்லாம் நாம் வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். మన కన్నీళ్లు మనం వ్యర్థం చేసుకుంటున్నాము. ஒரு தேவனுடைய பிள்ளை வீணாக கண்ணீர் சிந்தவே கூடாது. ఒక దేవుని బిడ్డ వ్యర్థంగా కన్నీళ్లు చిందింపకూడదు. எரேமியா பாருங்க, ఇర్మియాను చూడండి. என் கண்ணிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். దివారాత్రము మానక నా కన్ను నుండి కన్నీరు కారుచున్నది. என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினால் கொடிய காயத்தினாலும் அவள் சேதப்பட்டு கொண்டிருக்கிறாள். నా జనుల కన్నిక గొప్ప ఉపద్రవం వలన పీడింపబడుచున్నది, ఘోరమైన గాయం నొంది ఉన్నది. என் ஜனமாகிய கன்னிகையா? నా జనులైన కన్నిక. அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எதை வாசிக்கிறோம்? 2 కొరింథీయుల 11వ అధ్యాయం మొదటి వాక్యం చదివినప్పుడు கற்புள்ள கன்னியாய் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்து என்னும் வாசிங்க நியமித்து பெற்றுகிறேன் சொல்லுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக 2 கொரிந்தியர் 11:2 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு నియమించబడ్డబడిన దేవ వైరాగ్యం కొడుకుని சொல்லுகிறார். నేనైతే మిమ్మల్ని పవిత్రమైన కన్నికగా ఒక్కడే పురుషుని కనుక క్రీస్తునికి సమర్పించాలని చెప్పి మీ కొరకు ప్రయాసపడుచున్నాను. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கற்புள்ள கன்னிகையாக தான் தேவன் நம்மை பார்க்கிறார். ఒక రక్షింపబడిన దేవుని బిడ్డను ప్రభు అయితే పవిత్రాలని కన్నికగానే చూచుచున్నాడు. ஆனால் இப்போ இந்த ஜனம் என்கிற கற்புள்ள அந்த கன்னிகை என்ன செய்கிறாள்? ఈ యొక్క జనమే దేవుని యొక్క కన్నిక ఏం చేయుచున్నది? கொடிய வேதனையினாலும் அடியினாலும் அவள் காயப்பட்டிருக்கிறாள். ఘోరమైన గాయము నొంది ఉన్నది. இந்த காயம் என்ன? ఈ యొక్క గాయం ఏమిటి? பாவத்து நிமித்தம், పాపమును బట్టి, துர்மார்க்கத்து நிமித்தம், దుర్మార్గం నిమిత్తము. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் காயப்படுத்தி குற்றுயிராய் இருக்கிறது போல యెరూషలేము నుండి ఎరికోకు వెళ్ళి ఒక వ్యక్తి అయితే అది గాయపరచబడి కొరప్రాణంతో పడివేయబడినట్లు இப்ப கற்புள்ள கன்னியை ஆண்டவர் கிறிஸ்து எனும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் இப்ப கற்பை இழந்து காயப்பட்டு வேதனை அடைந்து அது பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறது. పవిత్రమైన కన్యకైతే క్రీస్తు అని పురుషునికి నియమించబడినది ఇప్పుడైతే ఆమె గాయము నొంది పడియున్నది. కన్నులిருந்து இரவும் పగలు ஓயாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறது. ఇప్పుడైతే దివారాత్రమున కన్ను నుండి కన్నీరు మానక కారుచు ఉన్నది. நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு ஜெப ஆவி தேவை. అట్టి ప్రార్థన మన జీవితంలో మనకు అవసరం. மறுபடியும் இந்த கற்புள்ள கன்னியாய் மாற்றும் ஆண்டவரே. ప్రభువును మరలా పవిత్రమైన కన్యకగా మార్చుడి. రక్షించబడ్డ దేవునుடைய பிள்ளைகளை ஜனங்களை இந்த கற்புள்ள கன்னியாய் மாற்றும் ஆண்டவரே நாம் ஜெபிக்க வேண்டும். రక్షింపబడిన దేవుని బిడ్డ ప్రభువును పవిత్రమైన కన్యకగా మార్చమని చెప్పి ప్రార్థింపవలెను. ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை. ఇట్టి ప్రార్థన మనకు అవసరము. புலம்பல் 2:18-19 வாசிக்கும்போது విలాపవాక్యము 2:18-19 వాక్యము. புலம்பல் 2:18-19 విలాపవాక్యము 2:18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க வட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதிகளமாய் கண்ணீர் விடு. సీయోను కుమారి ప్రాకారమా నదీ ప్రవాహం వలి దివారాత్మ కన్నీరు కారణిము. இரவு பகலா நதிகளமாய் கண்ணீர் விடு. దివారాత్మ నదీ ప్రవాహం వలి నీ కన్నీళ్లు కారణిము. ஓய்ந்திராதே, విరామము కలగనీయకుము. உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விடாதே. నీ కంటి పాపను విశ్రమింపనీయకుము. எழுந்து ராக்காலத்தில் முதல் சாமத்தில் கூப்பிடு. నువ్వు
లేచి మొదటి జామున మొరపెట్టుము. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலங்கள் ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி தேவை. ఒక దేవుని బిడ్డ రాత్రి కాలంలో దేవుని జనులకై ప్రార్థించే ప్రార్థనాత్మ అవసరమై ఉన్నది. தேசத்திற்காக ஜனங்களுக்காக அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக உட்கார்ந்து ஆண்டவரேன்னு அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். దేశము కొరకై జనుల కొరకై నశించిపోవు ఆత్మల కొరకై ప్రభువాని రక్షించమని చెప్పి ప్రార్థించి ప్రార్థనాత్మ మనం కలిగి ఉండవలెను. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் அந்த ஆத்துமா பாரத்தோடு நான் ஜெபித்த ஜெப ஆவி இருந்தது என்று சொல்லுறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இருக்குது, இப்போ அந்த ஜெப ஆவி இருக்குன்னு சொல்லுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறைந்து போய்விட்டது, అయితే తగ్గిపోయినది. மறுபடியும் அந்த ஜெப ஆவியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். మరలా ప్రార్థనాత్మ నూతనపరచుకొనుడి. குழந்தையின் பிராணனுக்காக, అయితే పసిపిల్లల ప్రాణము కొరకై, பிள்ளைகளுக்காக, ஜனத்துக்காக நாம் ஒரு தியாகிகளாய் மாற்றப்பட வேண்டும். మన పిల్లల కొరకై, దేశం కొరకై, జనుల కొరకై మనం త్యాగులుగా కనబడవలెను. ఎత్తனைయో தியாகிகள் இருக்கிறார்கள். లోకంలో ఎంతో మంది త్యాగం జీవితం చేయవారు ఉన్నారు. దైవికమైన త్యాగం அல்ல, అది దైవికమైన త్యాగ జీవితం కాదు. தேசத்திற்காக எத்தனையோ இரவு பகலாய் ராப்பகலாய் பாடுபடுகிற தேச தியாகிகள் இருக்கிறாங்க. దేశం కొరకై, జనుల కొరకై రాత్రంతయు త్యాగం చేయ త్యాగములు కలరు. நாம் தெய்வீகத்தில் ஆண்டவருடைய தியாகிகளாய் மாற்றப்பட வேண்டும். దైవికంగా దేవుని కొరకై త్యాగ జీవితం చేయవలెను. அழுது போற ஆத்துமாக்களுக்கு தேசத்துக்காக திறப்பில் என்று அழுது புலம்புகிற தியாகிகளாய் மாற்றப்பட வேண்டும். నశించిపోవు జనుల కొరకై, దేశం కొరకై దేవుని సన్నిధిలో మనము ప్రార్థించే వారమై కనబడవలెను. எசேக்கியேல் 21 அதிகாரம் 6-12 வாசிக்கும்போது, యెహెజ్కేలు 21 అధ్యాయం 6-9 వాక్యం చదివినప్పుడు, ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி வாசிக்கும் போது, ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து நீ பெருமூச்சு விடு. இடுப்பு நொறுங்க பெருமூச்சு விடணுமா? నరపుతో నిట్టూర్పు విడువము. వారైతే చూచుండగా నడుము బద్దలగినట్లు మనోదుఃఖంతో నిట్టూర్పు విడువము. 12 வசனத்தை வாசியுங்கள். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். மனுபுத்திரனே ஓலமிட்டு அலறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. మనపుత్రుని అంగలార్చమని చెప్పబడి ఉన్నది. ஜனத்துக்கு மேல் வருகிற தீங்கு நிமித்தம், అయితే నా జనుల మీదకి వచ్చే యొక్క కీడును బట్టి, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும். ఒక దేవుని బిడ్డకి పరిస్థితులు ఏర్పడినప్పుడు దేవుని సన్నిధిలో నుండి మొరపెట్టి ప్రార్థింపవలెను. நமக்குள்ள ஒரு ஜெப ஆவி தேவை. మనకు ప్రార్థనాత్మ అవసరమై ఉన్నది. கண்ணீரின் ஆவி நமக்கு தேவை. కన్నీటి ఆత్మ మనకు అవసరమై ఉన్నది. தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடுவோமாக. దేవుని సన్నిధిలో మన కన్నులు మూయుదము. மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் ஜனத்திற்காக கண்ணீர் விட்டு ஜனத்தோடு சேர்ந்து அழுகிறதை பார்க்கிறோம். దైవజనుడైన మోషే అయితే తన జనుల కొరకు కన్నీరు విడిచడం మనం చూడగలము. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு கண்ணீரின் ஆவி தேவை. ఒక దేవుని బిడ్డకు కన్నీటి ఆత్మ అవసరము. தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் ஜனத்திற்காக, தேசத்திற்காக இரவு பகலாய் அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி தேவை. తన కొరకు, తన కుటుంబం కొరకు, దేశం కొరకు, సంఘం కొరకు కన్నీరు విడిచే ప్రార్థనాత్మ అవసరము. இந்த வருஷத்தின் இறுதியிலே நாம் அதை பெற்றுக்கொள்வோமாக. ఈ యొక్క సంవత్సరంలో మనం దాన్ని పొందుకుందాము. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். మన దేవుడు అయితే మనల్ని ప్రేమించున్నాడు. நம்மை அழைத்த நோக்கம் அதற்காக தான். మనల్ని పిలిచిన ఉద్దేశం అందుకొరకే. நாம் நமக்கு மாத்திரம் பிரியமாய் ஜீவிக்கும்படியாக அல்ல. మన కొరకు మనం సంతోషంగా జీవించుట కాదు. ஒரு தேவனுடைய மனுஷனாய் மாற்றப்படுவோமாக. మనం దేవుని జనులుగా మార్చబడుదుము. தேவனுடைய மனுஷன் நான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். దేవుని జనులే రాకడలో కొనిపోబడుదురు. ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தையை சகிக்க வேண்டும். దేవుని జనులే దేవుని నిమిత్తం వచ్చి నిందలు సహింపగలరు. நிந்தைகள் பாடுகள் வரும்போது பின்வாங்கி சோர்ந்து போக கூடாது. నిందలు శ్రమలు వచ్చినప్పుడు వారు సమస్యలు పోకూడదు. நிந்தைகளை நாம் சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். నిందలు సహించువారుగా మారవలెను. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையை நாம் சுமக்க வேண்டும். దేవుని నిమిత్తం వచ్చి నిందలు మోయవలెను. எகிப்து நிந்தையை நாம் சுமக்க கூட அந்த பாவ நிந்தையெல்லாம் புரட்டி போட வேண்டும். ఐగుప్తు యొక్క పాపపు నింద మనము దొర్లింపవలెను. நாமும் மற்றவர்களை நிந்திக்க கூடாது. మనం ఇతరులను నిందించకూడదు. நிந்தித்தால் அது ஒரு நியாய தீர்ப்புக்கு எதுவாய் மாற்றப்படும். అలాగైతే అది న్యాయ తీర్పుగా మారిపోవును. சமுத்திரமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. దేవుని సన్నిధిలో తగ్గించుకొని, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு கண்ணீரின் ஆவி தேவை. కన్నీటి ఆత్మ మనకు అవసరం. యేసప్పా, அந்த கண்ணீரின் ஆவி எனக்கு தாரும் என்று கேட்போமாக. ప్రభువా, నాకు కన్నీటి ఆత్మ ఇవ్వు. ஆண்டவரே, எனக்கு கண்ணீரின் ஆவி தாரும் என்று கேட்போமாக. ప్రభువా, కన్నీటి ఆత్మ ఇవ్వు. உண்மையாய் வாஞ்சித்தால் கர்த்தர் இன்றைக்கு தருவார். నిజంగా వాంఛించినది ఇవ్వగలడు. கண்களை மூடி ஆண்டவரை துதியுங்கள். కన్నులు మూసి ప్రభువుని స్తుతించుడి. வாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். నోరు తెరిచి స్తోత్ర ஆமென். బలులు. விசுவாசித்தால் கர்த்தர் இப்பொழுது அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். నమ్మినట్లయితే ஆமென். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ఆత్మ కుమ్మరించును. ஆண்டவருடைய நாமத்தில் பாடுகள் சகித்து நீ முன்னேறி செல்லும்படியான கிருபையை தர போகிறார். దేవుని నామమున నిమిత్తము శ్రమలు நாம் ஒரு தேவனுடைய மனுஷன். మనం దేవుని நாம் జనులము. சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. మనం సాధారణమైన వారము కాము. மற்ற மனுஷர்களை போல அல்ல. ఇతర మనుషుల వలె நாம் కాదు. தேவனுடைய மனுஷர்கள். దేవుని జనులము. நம்மை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார். మన ముట్టువారు దేవుని కనుగొను. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். దేవుడు మన పక్షమున ఉన్నాడు. ஆமென். விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்புவோமாக. విశ్వాసంతో మనం అభిషేకం పొందుదాం. ஹalleluya, ஹalleluya. இஷுதாலபகதுதபலகதபகதுதிபிகடபானியா.
அல்லேலூயா. வாய் திறந்த துதிகள், அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷடாலபாம் துனகதுனாலபாம் ஷடாகதுனானியா. ஓ ரபலகடபகதுரபகதுரபலகடபகதுரிபிகடபாம் ஷராம் துனானியாலபாம் ஷடாகதுனானியா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வாய் திறந்து 2 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரம்புகள். 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புகள். அபிஷேகத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் மாற்று மாட்டவரே என்று சொல்லுங்கள். எனக்கு ஒரு கண்ணீர் ஆவி தாடு மாட்டவரே என்று கேளுங்கள். ஷிடாராமா கராமா ஷராம் துனானியா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிபாலாமா ஷராம் துனாலாமா கதுரிகடமானியா. ஆமென், ஆமென். மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. மண்ணிலே வாழ்ந்திடும் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுகள். கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியும். உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியும். ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபமே நிலம் எரிந்திடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபமே நிலம் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் உடன் வீழ்ச்சிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் உடன் வீழ்ச்சிடவே. விண்கலமாகிடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியும். 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 உன்னத உந்தனின் மனம் அல்லேலூயா, இறங்கி அல்லேலூயா. ஷடாலபானியாலபா துரிகடபா கராபா கதுனானியா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. வாய் திறந்து ஆன்மீக பாஷை பேசி ஆவியில நிரம்புங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுவோமாக. ஆமென். நம்முடைய தோல்விகள் எல்லாம் மாற்றப்படட்டும். நம்முடைய ஜெப குறைவுகள் எல்லாம் மாற்றப்படட்டும். நாம் தேவனுடைய மனுஷனாய் நாம் காணப்படுவோமாக. ரிபாலா பாஷராம் துனாலாபாம் சிரிபிகடா பாராத்னா. ரிபா கதுனாலாபாம் ஷராம் துனுபிகடபாலா கதுனாபானியா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிற தேவ சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனுடைய மனுஷனாம் ஜீவித்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எந்த விதமான ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் தாங்கும் இங்கும் பட்டாசு கிட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேதமில்லாதபடிக்கு தேவன் தம்மையும் நம்முடைய ஜனத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நடந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த ஸ்தோத்திரம்.
இந்த மாலை ஆரான் எங்களுடைய கத்திர எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை கொண்டு வந்த எல்லா தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். பாடல்கள் பகுதியில் கர்த்தாவே நீர் ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்து பாடல்கள் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டபடினால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரங்க தாவும் இடத்தில் எடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினா ஸ்தோத்திரங்க தாவின் நாட்களில் தேவனுடைய மனுஷன் ஆண்டவரே தேவனுடைய மனுஷனை குறித்து நீ எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சாயலை காண வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிறேன். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய கருத்தில் இருக்கிறான். நீ தேவனுடைய ஆண்டவரே என்னுடைய கருத்தில் நான் அவனை மறைக்கிறேன். ஆண்டவரே நீர் அவனுக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவன் சுகமாக்குற தேவனாய் கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த மனுஷனையும் உயர்த்துகிற தேவனாய் இந்த கரம் இருக்கிறபடினால் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரங்க தேவனுடைய மனுஷன் நெந்தியை சகிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசினமே. ஆண்டவரே நாங்கள் எகிப்தின் நெந்தியை புரட்டிப்பட்டவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு இருபதாரம் ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நெந்தியும் ஆண்டவரே நாங்கள் அதிக பாக்கியம் என்று எண்ணி பாளையத்திற்கு புறம்பே இடத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை காணப்பட சேர நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரங்க மனுஷனுடைய நெந்தினைக்கு நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரங்க தாவே யோபுக்கு நேரிட்ட எல்லா நெந்தனையிலும் அவனுக்கு தாவே தேவனுக்காக கத்தருக்காக அவன் சகிக்கிறவனாய் நின்றது போல நாங்களும் எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களை நெந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபதாரும். பயக்கிறவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும். ஆண்டவரை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும். துன்பப்படுத்துவர்களுக்காகவும் உபத்திரப்படுத்துவர்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய மனுஷனுக்கு கண்ணீரின் ஆவி அவசியம் என்று எங்களோடு பேசினேன். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரங்க தாமே பலவிதமான நிலவரங்களை ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவை காணப்படுகிறார்கள். ஆயின் தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்படி என் ஜனமாய் குமாரத்துக்குள்ளே என்னை கொடுத்துள்ள நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நாங்கள் கத்தாவே நாட்கள அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் ஜெபாவிடுவர்களாய் நாட்களை நீர் எங்களை மாற்றும். முதிர்ந்த நாட்கள் அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்திருந்தே இந்த நாட்களை நாங்கள் அவைகளை இழந்திருக்கிறோம். வருஷத்தின் கடைசியில் மாத்திரமல்ல கடைசி நாட்களில் வந்திருக்கிற எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களை ஜீவித்த குறித்த ஒரு உணர்வு உண்டாக முடியாமல் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். எங்களுக்குள்ளே கத்தாவை கண்ணீரின் ஆவி கத்த தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். திரும்பி போகிற எல்லாருடைய பிரயாணங்களும் அவனுடைய சமூக கூட இருக்க வேண்டும். ஆபத்து விபத்துகளுக்கு விலைக்கு காக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் உடைய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். தாத்துரமே எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்துரம் 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 சோத்துரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் போய் எல்லாரும் பட்டாசு போடணும் இல்லை? யாரும் பட்டாசு போடக்கூடாது. பிள்ளைகளுக்கு ₹1 பட்டாசு வாங்கி கொடுக்கக்கூடாது. இதான் வாங்கியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோமே என்ன. யாரும் பட்டாசு போடக்கூடாது. நல்லா அல்லேலியே போடுங்க. தெருவில் நின்று அல்லேலியே போடுங்க. பட்டாசு போல் அது தெருவில் நின்று சத்தமாக அல்லேலியே விடுங்க. ராத்திரி முழுவதும் வெடியுங்க அல்லேலியா. அந்த பாயெல்லாம் மடிச்சிருங்க. பாய் சேரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து மடியுங்க.